அனைவருக்கும் வணக்கம். சென்ட்ரல் 2 ட்ரெய்லரு, 2 சாங்கு எல்லாமே ஒரு எமோஷ்னல் ஃபேக்டராக இருந்தது. ஜாலியான சீன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சைக்கிளில் போகிற அந்த ஒரு சீன் தான் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். தண்ணி அடிக்கிறத பற்றி நான் சொல்லலை. தண்ணி அடித்தா அது ஜாலி கிடையாது. கவுண்டமணி ஒரு படத்தில் சொல்லியிருப்பார், ஞாபகம் இருக்காது, இவ்வளோ கஷ்டப்பட்டு அடிக்கிறோம், ஜாலியாக அடிக்கிறேன்னு சொல்கிறீங்களா? அது மாதிரி ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்து இந்த யூனிட்டில் எனக்கு யாருமே தெரியாது. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் சரி ஓகே நமக்கு தெரிஞ்சவர் ஆர்வி உதயகுமார் வந்திருக்காரு. அஃப்கோர்ஸ் நான் வந்ததே வந்து இங்கே பேரரசுக்கு தான் வந்தேன். பேரரசுக்கு வந்து அவர் வந்து ஒரு லீட் ரோல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னார். கண்டிப்பாக நம்ம போய் வாழ்த்தணும் அப்படின்றதுனால தான் நான் வந்து வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இல்லை, ஒரு கிராண்ட் டாட்டருக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் அது நடந்துகிட்ருக்கு. சரி வந்துட்டு தலை காமிச்சிட்டு போகலாம் அப்படின்னு வந்தேன். அப்புறம் வந்து பார்த்தா நம்ம ட்ரம்ஸ் சிவமணி அவர் இங்கே வந்ததுக்கு காரணம் வந்து அவருடைய ஃப்ரெண்டு மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொன்னார். இவர் அண்ணங்கிட்ட தான் அவர் வந்து பியானோ கற்றுக்கிட்டார் அப்படின்னு சொன்னார். ஸோ ஏதோ ஒரு கனெக்ஷனில் தான் எல்லாருமே உள்ளே வர முடியும். எப்படி சென்ட்ரலில் வந்து எல்லோரும் ஒன்றா இறங்கினாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசைக்கு போயிடுவாங்க. ஆனால் சென்ட்ரலுக்கு வந்து தானே ஆகணும், எங்கே வெளியூர் போகிறோம் அந்த மாதிரி வந்திருக்கோம். ஸோ சென்ட்ரல் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். பேரரசுக்கு வந்து என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ஏன்னா அவர் வந்து அவருடைய படங்கள் வந்து நிறைய பேசிச்சு. விஜயோட படங்கள்லாம் வந்து நம்ம டைரக்ஷனில் ஒரு நல்ல துள்ளலாக பண்ணியிருந்தார். ஆனால் ஒரு நடிகராக வந்து அவர் இந்த படத்தில் வந்து லீட் ரோல் பண்ணியிருக்காரு. அஃப்கோர்ஸ் அவருடைய படத்துலேயே அவர் வந்து நான் பண்ணுற மாதிரி இந்த கேமியோ ரோல்லாம் பண்ணுவார். ஆனால் தனியாக வெளிப்படங்களில் வந்து அவர் நடித்தது தான் நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு அது லீட் ரோலில் பண்ணியிருக்காருன்னு சொன்னார். லீட் ரோலோ மெயின் ரோலோ, பட் சென்ட்ரலில் வந்து அந்த சென்டராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வில்லனிசம் அது வந்து அவருடைய பார்வையிலையும் நடையிலையும் அந்த லுங்கியை மடித்து கட்டுறதுலையும் எல்லாத்துலேயுமே காமிச்சிருக்கீங்க. நடிப்புலேயும் படம் பார்த்தா தெரியும். இதிலே தெரியுது, ட்ரெய்லர்லேயே எமோஷ்னலான சீன்ஸ் தான் இருக்குது த்ரூ அவுட் த சாங். இது அவர்கிட்ட கேட்டேன், மியூசிக் டைரக்டர்கிட்ட எத்தனை சாங்னு கேட்டேன். 4ன்னு. இது 2 வந்து ஒரு எமோஷ்னலான சாங்கு, இன்னும் 2 வந்து நான் அதுவும் அப்படி தான் சார் அப்படின்ட்டாரு. ஏன் ஜாலியான சாங்கை போடலன்னு கேட்கலான்னு வந்தேன். இல்லை அதுவும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் அப்படின்னாரு. ஸோ கதைக்கு ஏற்ற மாதிரி ஒரு மியூசிக் அது அவரால் என்ன முடியுமோ அந்த அளவுக்கு மேக்ஸிமம் கொடுத்துருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பாடல்கள் மட்டுமல்ல, படமும் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். பேரரசு ஆட்சி செய்யுங்கள். சினிமாவில் நடிப்பில் இப்பொழுது டைரக்ஷன் அப்பப்போ மறந்துடாதீங்க அதுவும். தேங்க்யூ வெரி மச். ஆல் தி பெஸ்ட் ஃபார் த ஹோல் டீம். தேங்க்யூ வெரி மச். இந்த படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடித்தவர் தான் இந்த படத்தில் ஹீரோன்னு சொன்னாங்கன்னா அவரை பற்றி பேசணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் பேரரசு வந்து எப்படி எல்லோரும் இங்கே யூனியனில் இருக்கிறவங்க வந்திருக்காங்கல்ல, அவங்கள பார்த்தவொன்னே தான் ஞாபகம் வருது. பேரரசு வந்து ஆஸ் எ டைரக்டர் மக்களை வந்து கவர்ந்துருக்கிறாரு. இப்போ நடிப்பில் கவர போகிறாரு. அப்படிங்கிறத விட அவர் வந்து ஒரு மனிதநேயம் மிக்க ஒரு 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 மனிதர், நல்ல மனிதர். அதுதான் வந்து எல்லாரையும் இங்கே கவர்ந்து இழுக்கும். இந்த படத்தில் மட்டும் இல்லை, ஒரு யூனியனில் போனால் நான் பல வருஷமாக பார்த்துட்ருக்கேன். அதுவும் இந்த கோவிட் பீரியட்லலாம் அவர் இப்போ உழைத்த உழைப்பு, தன் உயிரை பற்றி கூட கவலைப்படாமல், யாருமே இல்லை ரோட்லன்னா கூட இவர் மட்டும் ஒரு 4 பேரை கூப்பிட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறது, அது கொடுக்குறது, இந்த மாதிரி நிறைய இது அவர் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் நான் கேள்விப்பட்டது, ஸ்டில்ஸ் எல்லாம் பார்த்தது. அது இல்லாமல் இப்போ வந்து மிகப்பெரிய பணியை செஞ்சிட்ருக்காரு நம்ம உதயகுமார் சாரோட சேர்ந்து. அதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதுவும் மீண்டும் தொடரட்டும். நன்றி. தேங்க்யூ. தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச் சார். படத்தை வாழ்த்தியதுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த விழாவிற்கு வந்திருக்கும் பத்திரிகை துறை நண்பர்களுக்கும் ஊடகத்துறை நண்பர்களுக்கும் மற்றும் திரையுலக ஜாம்பவான்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் சென்ட்ரல்
சென்ட்ரலை மையமாக வச்சு தான் எடுக்கப்பட்ட படம். ஏன்னா எல்லாருமே வந்து சென்ட்ரலில் தான், சென்னைக்கு ஒரு அட்ரஸ்னால் ஃபஸ்ட்டு சென்ட்ரல் தான். சென்ட்ரலில் வந்து இறங்கி தான் எல்லாருமே அவங்கவுங்க சார் சொன்ன மாதிரி எல்லோரும் அவங்க வேலையை பார்க்குறதுக்கு ஒவ்வொரு ஏரியா நோக்கி போவாங்க. ஸோ நாங்களும் இந்த சென்ட்ரலில் ஒன்றா இணைஞ்சிருக்கோம். இந்த சென்ட்ரலில் முக்கியமாக சொல்ல போகும்போது பேரரசு சார் பெரிய ரோல் பண்ணியிருக்காங்க. ரொம்ப உங்களுக்கு படம் பார்க்கும்போது தெரியும். நிறைய நான் லேர்ன் பண்ண சார்ட்ட இருந்து. சாரோட படங்கள்லாம் பார்க்கும்போது எல்லா பெரிய ஆர்டிஸ்ட்டையும் வச்சு சார் டைரக்ட் பண்ணிட்டாங்க. அப்போல்லாம் நான் அசிஸ்டன்ட் கேமராமேனாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போது இந்த படத்தில் சார் சில ஷார்ட் சொல்லி நான் எடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா சாரோட டைரக்ஷனுடைய இன்புட்ஸ் நிறையா கொடுத்தாங்க. நிறையா லேர்ன் பண்ணேன் அந்த படத்தில் அவங்கக்கிட்ட. தேங்க்யூ சார். அப்புறம் எங்கள் ப்ரொடியூசர்ஸ் பற்றி சொல்லணும். குமரகுரு சார், தேவராஜ் சார், பாரதி சிவலிங்கம் ஐயா ரொம்ப கடினமான உழைப்பாளிங்க. இந்த படத்துக்கு நாங்கள் கேட்ட லொக்கேஷன்ஸ் எல்லாத்தையுமே அவங்க கரெக்டாக கொடுத்தாங்க. கேமரா, அப்புறம் ட்ரோன் எல்லாமே எங்களுக்கு கொடுத்தாங்க. ரொம்ப தேங்க்யூ சார். இந்த படம் கண்டிப்பாக பெரிய வெற்றி படமாக அமையணும். அடுத்தடுத்து நீங்கள் நிறையா படம் பண்ணணும், பெரிய படங்கள் பண்ணணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். அடுத்ததாக எங்கள் ஹீரோ விக்னேஷ் பற்றி சொல்லியே ஆகணும். நல்ல கடினமான உழைப்பாளி. நிறையா சப்போர்ட் பண்ணார் எங்களுக்கு ஷூட்டிங்கில். நல்லா வேலை எங்களுக்கு நிறைய ஒரு ஹீரோ வச்சு பண்ணும்போது அவங்களோட இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்க தான் நாங்கள் இன்னும் ஷார்ட்ஸ் நிறைய எடுக்க முடியும். அதிலெல்லாம் அவர் ரொம்ப சப்போர்ட் பண்ணார். தேங்க்யூ விக்னேஷ். அப்புறம் எங்கள் ஹீரோயின் அவங்களும் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஏதோ இன்றைக்கி வர முடியலன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ. அப்புறம் இந்த ஹோல் டீம் எல்லாருக்கும், மியூசிக் டைரக்டர் சாருக்கும் நான் என்னுடைய நன்றிகளை சொல்லிக்கிறேன். ஏன்னா நிறைய ஷார்ட்ஸ் எடுத்ததுக்கு அவங்களுடைய ரீரெக்கார்டிங் தான் நிறைய ஸ்கோர் பண்ணியிருக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ. இந்த படத்தோட இயக்குனர் பாரதி சிவலிங்கம். அவர் என்னுடைய நண்பர். அவர் நான் அசிஸ்டன்ட் கேமராமேனாக இருக்கும்போதுலேருந்து அவர் எனக்கு பழக்கம். நல்ல கடினமான உழைப்பாளி. அவர் நிறையா ஸ்கிரிப்டை எடுத்துக்கிட்டு நிறையா ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாம் போய் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தார். அப்போது ஒவ்வொரு தடவையும் அவருக்கு தோல்வி தான் அதிகமாக இருந்துச்சு. சொல்லிக்கிட்டே இருப்பார் எங்கிட்ட, இன்னும் இது நடக்கலைண்ணே, ஒன்றும் இல்லை கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நடக்கும் ஒரு நாள் அப்படின்னு. அது இப்போ நடந்துருச்சு. சின்ன படமாக இருந்தாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். நிச்சயமாக இந்த படம் ஒரு துவக்கமாக இருக்கும். அடுத்தது டெஃபினட்டாக அடுத்தடுத்து நெக்ஸ்ட் படம் நெக்ஸ்ட் லெவலில் பண்ணுவோன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. தேங்க்யூ பாரதி. தேங்க்யூ. சேர்ந்து பயணிப்போம். தேங்க்யூ சார். எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிக்கிறேன். தேங்க்யூ. வாழ்த்துக்கள். அடுத்ததாக வந்து பேசக்கூடியவருடைய நடிப்பை நம்ம சித்தா படத்தில் வந்து பார்த்துருக்கோம். அது வந்து கோபத்தையும் அவர் மேலே அருவருப்பையும் கொடுத்தாலும் நடிப்பாக பார்த்தா அது வந்து மிரட்டலான நடிப்பு தான். அப்படி சென்ட்ரல் படத்துலையுமே ஒரு மிரட்டலான நடிப்பை கொடுத்துருக்கக்கூடிய திரு தர்ஷன் அவர்களை பேசுமாறு அழைக்கிறோம். இங்கு வந்திருக்கும் ப்ரெஸ் அண்ட் மீடியாஸ் நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். அதே மாதிரி இங்கே வந்து பெரிய பெரிய ஜாம்பவான்லாம் வந்திருக்கீங்க, திரையுலக ஜாம்பவான். கேஎஸ் ரவிக்குமார் சார் கையால் இந்த இசைத்தட்டு வெளியிடுறது வந்து ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம். ஏன்னா இந்த மாதிரி படங்களுக்கு வந்து சாரோட சப்போர்ட்லாம் வந்து பெரிய பலம். ஸோ பேரரசு சார் இதில் மெயினாக இருக்கார். ஸோ ஆர்வி உதயகுமார் சார்லாம் வந்திருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து எனக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். சென்ட்ரல் படம் ரங்கநாதன் மூவி மேக்கர்ஸ் வந்து சூப்பராக குமரகுரு சார், சிவலிங்கம் சார், தேவராஜ் சார் 3 பேரும் தயாரிப்பாளர்களாக இருந்து சூப்பராக அந்த படத்தை மேக் பண்ணியிருக்காங்க சார். இதை பாரதி சிவலிங்கம் வந்து அருமையாக டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவரை பற்றி ஒரு சின்ன விஷயம் சொல்லணுமா? ஒரு 7 இயர்ஸ் பேக் வந்து அப்போயே ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிவிட்டு ஊர் கூப்பிட்டாருங்க. ஜெயங்கொண்டம் அவரோட ஊர் தாண்டி முத்துவாஞ்சேரி கிராமம். ஸோ அங்கே வந்து பூஜை போட்டு ஆரம்பித்தார். ஸோ போனோம் நாங்கள்லாம் அங்கே. அப்போ இருந்த அவரோட ஆர்வம் அது அப்படியே அசிஸ்டன்ட் டைரக்டராக சில படங்கள்லாம் பண்ணி சேனல்ஸில் ஒர்க் பண்ணி ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி ஒரு நல்ல தயாரிப்பாளர்கள் 3 பேர் கிடச்சி இந்த படத்தை அருமையாக இயக்கியிருக்காரு. ஸோ நல்லா வந்திருக்குங்க. மியூசிக் டைரக்டர் வந்து எக்ஸ்ட்ரானரியாக போட்டிருக்காரு மியூசிக்கு. சார் சூப்பர் சார், சாங் எக்ஸ்ட்ரானரி நல்லா பண்ணியிருக்கீங்க, நன்றி. அதே மாதிரி கேமராமேன் வினோத் சார் சூப்பர் சார், டிஓபி நல்லா பண்ணியிருக்கீங்க. இந்த படத்தில் ஒரு தொழிலாளர்கள் அடிமைப்படுத்தப்பட்டு எப்படி வந்து வாழ்க்கையில் கஷ்டப்படுறாங்க. சென்ட்ரலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் வராங்கனாக்கா இதில் ஒரு 9,000 பேருக்கு மேலே வேலையை தேடி தான் வராங்க சென்னையை நோக்கி. ஸோ மீதி 1000 பேரோ 500 பேரோ இந்த சுற்றுலா பீச்சு பார்க்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துட்டு போவாங்க. சமாதி எம்ஜிஆர் சமாதிலாம். ஸோ இந்த படம் ஒரு மிக சிறந்த ஒரு அருமையான கருத்தை சொல்லக்கூடிய ஒரு படம். இந்த படத்தை எல்லாரும் பாருங்கள், தேட்டரில் பார்த்து ஆதரவு தாங்க.
ஸோ எல்லாருக்குமே இந்த என்டையர் டீமுக்கு வந்து நான் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். பாரதி, ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. எனக்கு ஒரு நல்ல ஒரு கேரக்டர் கொடுத்தாப்புல, பவர்ஃபுல் கேரக்டர். ஸோ மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார் எல்லாருக்கும். ஸோ பேரரசு சார் பற்றி சொல்லணும். நான் என்னை வந்து சார் வந்து ஸ்பாட்டில் நிறைய ஒர்க் வாங்கினார். சொல்லுவேன் சார், நான் திருப்பாச்சி, சிவகாசி இதெல்லாம் எல்லா படமும் உங்கள் வாய்ப்பு தேடி வந்திருக்கேன் சார், பண்ண முடியல. இந்த படத்தில் வந்து நீங்கள் சொல்லி நான் நடித்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். அருமையாக பண்ணியிருக்காரு, எக்ஸ்ட்ரா நிறைய பண்ணியிருக்காருங்க. சும்மா பிரம்மாண்டம். இது வரைக்கும் சார் அந்த மாதிரி பார்த்ததே இல்லை. அவ்வளோ பவர்ஃபுல் கேரக்டரு, அருமையாக வந்திருக்கு சார். ரொம்ப நன்றி நன்றி சார். வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். தேங்க்யூ. துறை நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கிற இயக்குனர்கள் மற்றும் ஜாமான்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். மேதகு படத்துக்கு அப்புறம் நான் பட வாய்ப்பு இல்லாமல் நிறைய படங்கள் தேடிட்டு இருந்தப்போ பாரதி சார் தான் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்தாரு. அவருக்கு என்னென்னும் நான் நன்றியாக இருப்பேன். அது மட்டும் இல்லை, ஷூட்டிங் ஸ்பாட்டில் எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தார். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா பேரரசு சார் ஒரு மாசான ஆக்ஷன் கேரக்டரில் நடிச்சிருக்காரு, வில்லன் கேரக்டர். படம் சூப்பராக வந்திருக்கு. அதே மாதிரி தர்ஷன் சாருக்கு என்னோட நன்றிகள். அவர் கூடவே நான் ரொம்ப வருஷமாக பயணிச்சிட்ருக்கேன். சித்தா படத்துக்கு அப்புறம் இந்த படத்தில் அவர் சூப்பராக ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு, மாசா. அதே மாதிரி பாரதி சாரும் நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ஹீரோ காக்கா முட்டை விக்னேஷ், அவர் பார்த்திங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லா விதத்துலேயும் ஒத்துழைப்பு கொடுத்தாரு. அவருக்கு என்னுடைய நன்றிகள். அதே மாதிரி அவர் என்னோட மகன் கேரக்டர் பண்ணியிருக்காரு. அப்பா மகன் கேரக்டர் பார்த்திங்கன்னா அந்த சிங்க்கு கரெக்டாக அவர் கூட அமைஞ்சது. அதுக்காக அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தோட தயாரிப்பாளர்கள் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பந்தாவும் இல்லாமல் எங்களுக்கு ஸ்பாட்டில் நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் நல்லபடியாக வந்திருக்கிறதுக்கு எல்லாருமே கடுமையாக உழைச்சிருக்காங்க. இந்த படம் வெற்றி பெறத்துக்கு நீங்கள் எல்லாருமே நல்ல ஒத்துழைப்பு கொடுக்கணும். சென்ட்ரல் ஒரு மாசான டைட்டில், மாசான வெற்றி பெறத்துக்கு உங்கள் எல்லாருடைய ஆசீர்வாதம் கேட்டு நன்றி, வணக்கம். சென்ட்ரல் படத்தினுடைய ஆடியோ வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய திரையுலகை சார்ந்திருக்கக்கூடியவர்கள், ஊடக நண்பர்கள், திரைப்பட குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஆடியோவை வெளியிட்டு இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய திரையுலகில் ஒரு ஆகச்சிறந்த ஆளுமையாக இருக்கக்கூடிய இயக்குநர்களில் குறிப்பிடத்தக்கவர் மரியாதைக்குரிய KS ரவிக்குமார் சார் அவர்கள். அதேபோன்று திரைத்துறையில் கொங்கு மண்டலத்தினுடைய அந்த சொல்லாடலை மிகப்பெரிய அளவில் அறிமுகப்படுத்தியவர் RV உதயகுமார் இயக்குனர் அவர்கள். மற்றும் இந்த படத்தில் ஒரு இயக்குனராக இருந்து ஒரு சிறந்த வில்லனாக அறிமுகமாக இருக்கக்கூடிய இயக்குனர் நடிகர் பேரரசு சார் அவர்கள். இந்த படத்தினுடைய போஸ்டர் முதலில் வெளியிட்டவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர், எழுச்சி தமிழர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள். தம்பி பாரதி, இயக்குனர் பாரதி சிவலிங்கம் அவர்கள் போஸ்டர் தலைவர் வெளியிட்டு வாழ்த்துனார்னா படம் வெற்றி அடையிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, சந்திக்க வைங்க அப்படின்னாரு. தலைவரை சந்திக்க வச்சோம். இந்த சென்ட்ரல் அப்படின்ற இந்த தலைப்பை வச்சு ஒரு 3/4 மணி நேரம் பேசினார். தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் எந்த தலைப்பிலையும் பேசக்கூடிய ஒரு ஆற்றல் வாய்ந்தவர் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அவர் ஒரு கிராமத்திலிருந்து சென்னைக்கு வந்தபோது சென்ட்ரலில் தான் இறங்கியிருக்காரு படிப்புக்காக. அந்த சென்ட்ரல் பகுதியிலேயே நீண்ட நாட்கள் தங்கியிருந்திருக்கிறாரு. இப்போ இந்த சென்ட்ரல் என்கின்ற அந்த இடத்திற்கு யாரெல்லாம் வருவார்கள், என்னவெல்லாம் செய்வார்கள் அப்படின்றத ஒரு 40 நிமிஷத்துக்கு மேலே விளக்கி பேசினார். இந்தியாவில் சென்னை ஒரு முக்கியமான ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டி. இன்றைக்கு வட இந்திய தொழிலாளர்களும் சென்னைக்கு வந்துட்டுருக்காங்க. அப்படிப்பட்ட தமிழ்நாட்டின் ஒரு மையப்பகுதியாக இருக்கக்கூடிய சென்னை தலைநகரில் முக்கியமான இடமாக இருக்கக்கூடிய அந்த சென்ட்ரல் என்கின்ற தலைப்பை ஏன் வச்சாங்கன்னு கேட்டார் அந்த மேடையிலேயே. அதுக்கப்புறம் கதையை சொன்ன பிறகு அவர் கன்வின்ஸ் ஆகி இந்த சென்ட்ரல் அப்படின்ற தலைப்பை பற்றி ஒரு 40 நிமிஷம் பேசினாங்க. தம்பி
நான் நடிகர் இல்லை, ஆனால் இந்த படத்தில் நடிக்க வச்சுட்டார் என்னைய. கட்டாயப்படுத்தி நீங்கள் படத்தில் தலையை காட்டுங்க அப்படின்னு. ஒரு 7 நாட்கள் தான் என்னால் ஒதுக்க முடிஞ்சது. ஏன்னா நான் வந்து அரசியல் பின்புலம் இல்லாமல் தொடர்ந்து தலைவர் கூடயே பயணிக்கக்கூடியவன். கட்டாயப்படுத்தி வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த வாய்ப்பை கொடுத்தாரு. அதுலேயும் பேரரசு சார் கூட நடிக்கிறது பெரிய, அவர் பார்த்த உடனே ஒரு பயமாயிடுச்சு. ஏன்னா எவ்வளோ பெரிய இயக்குனர், அது நேருக்கு நேராக சந்திக்கிறோம். இந்த படத்தில் நிறைய கரெக்ஷன் கொடுத்துருக்காரு பேரரசு சார். உண்மையிலே இந்த படத்துக்கு அவர் பெரிய கிஃப்ட்டு. அதெல்லாம் வந்து பாராட்டக்கூடிய, அது தம்பி பாரதி சிவலிங்கலுக்கு அது அமைஞ்சிருக்கு. இந்த இந்த பாடல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு விளிம்புநிலை மக்களுடைய கண்ணீரை ஒரு காட்சிப்படுத்தும் போது அதற்கேற்ற ஒரு இசையாக இசையமைப்பாளர் இலா அவர்கள் பாடல் 2 பாடலை உருவாக்கியிருக்காங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூக அவலங்களை ஒரு காட்சிப்படுத்தப்பட்டு அதற்கு வந்து ஒரு உயிரோட்டமான ஒரு இசையை கொடுத்த திரு இலா சார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். முழுக்க படம் தொடங்கினதுலேருந்து முடிகிற வரைக்குமே ஒரு சாருக்கு கேஎஸ் ரவிக்குமார் சார் அவர்கள் சொன்னது போல் ஒரு எமோஷ்னலான ஒரு படம் தான். ஒரு வழிகளை சுமந்து இருக்கக்கூடிய ஒரு படமாக தான் அந்த கிளைமாக்ஸ்லேயும் படம் அப்படி தான் முடியுது. இன்றைக்கு காலத்திற்கு தேவையான ஒரு கதையை வந்து அவர் சொல்கிறனால அது படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த படத்தை அரும்பாடுபட்டு தயாரிக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள், அவங்களாம் பெரிய பணக்காரங்க கிடையாது, எங்கிட்ட ஒரு பணத்தை பரட்டினாங்க, வட்டிக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க. தயாரிப்பாளர்கள் வந்து தேவராஜ், குமரகுரு, சிவலிங்கம் ஆகியோருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு கண்டிப்பாக அந்த படம் வெற்றி அடையும், அவங்களுக்கு நிறைய பட வாய்ப்புகள் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தம்பி புவன் எனக்கு ரொம்ப நாளாக தெரியும், பிஆர்ஓ, அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தம்பி மேனேஜர் ஆனந்த் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த படத்தில் வந்து உதவி இயக்குனராக பணியாற்றிய கண்ணன் அவர்களும் படத்துக்கு பெரிய அளவில் உறுதுணையாக இருந்தார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சித்தார்த் தர்ஷன் அவர் வந்து ஸ்பாட்டில் வந்து ஒரு படத்தில் பார்த்து பயந்துட்டோம், ஆனால் நேராக பார்க்கும்போது ஒரு குழந்தையாட்டம் அவர் இருக்கிறாரு. அவர் அது மாதிரி காக்கா முட்டை தம்பி விக்னேஷ், ஒரு படத்தோட கதாநாயகன் அப்படின்ற அந்த இது இல்லாமல் ரொம்ப எளிமையாக ஃப்ரெண்ட்லியாக எல்லார்ட்டையும் பழகினார். அவருக்கு என்னுடைய நேரத்தில் வாழ்த்துக்கள். குணா அவர்கள், ராஜா அவர்கள், கேமராமேன் வினோத் காந்தி, ஹீரோயின் சோனி ஆகியோருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். படம் எதிர்பார்த்த அளவிற்கு அந்த இடத்துல நான் சினிமா அனுபவம் கிடையாது, ஆனால் நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியும். ஷூட்டிங் கூட நான் பார்த்தது கிடையாது, ஆனால் ஸ்பாட்டுக்கு போகும்போது எப்படி எடுக்கிறாங்க, இது அந்த ஸ்பாட்லேயே திருத்துறாங்க, கதையெல்லாம் மாற்றுறாங்க, காட்சியை மாற்றும் போது தான் தெரிஞ்சது இவ்வளோ ரிஸ்க்கு. சினிமான்றது நம்ம தேட்டரில் உட்காந்து படம் பார்த்துட்டு ஈஸியாக குறை சொல்லிட்டு போயிடுறோம், ஆனால் ஸ்பாட்டுக்கு போனால் தெரியுது எவ்வளோ கஷ்டம். அதில் உண்மைக்கே இயக்குனர்கள்லாம் வந்து அவங்க ஒரு படம் இயக்கி வெளியிடுறது, ஒரு தாய் வந்து குழந்தைய வந்து சுமந்து 10 மாதம் சுமந்து பிரசவிக்கும் போது என்ன வலி இருக்கிறதோ அந்த வலி தான் இயக்குனர்களுக்கு இருக்கும் அப்படின்றத அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டு போன பிறகுதான் தெரியுது. இனிமேல் எந்த படத்தையும் வந்து விமர்சனமே பண்ணக்கூடாது, நல்லா இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா தயாரிப்பாளர்கள் ஒரு நோக்கத்தோடு வர்றாங்க, இயக்குனர்கள் ஒரு நோக்கத்தோடு வர்றாங்க, அவங்க நோக்கத்தை ஒரு காட்சிப்படுத்துகிறாங்க, அவ்வளோதான். அதனால் எந்த படமாக இருந்தாலும் நம்ம வாழ்த்துவோம், இந்த படத்தையும் நம்ம வாழ்த்துவோம். வெற்றி அடைவதற்கு என்னோட நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இந்த படத்தில் மேக்கப் ஆர்டிஸ்டாக ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய கையல் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அழைக்கிறோம். இது அவங்களுக்கு பொது படம் கிடையாது, நிறைய படங்களில் வந்து அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கு மேடை ஏறுவதற்கான வாய்ப்பு அவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு. வாங்க. மேடையில் இருக்கும் பெரியவர்களுக்கும் பத்திரிகை துறை நண்பர்களுக்கும் மற்ற நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோடய பேர் கயல். இந்த படத்தில் நான் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். இயக்குனர் பாரதி வந்து என்னோடய நண்பர். அவர் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னை கூப்பிட்டுருந்தார் மேக்கப்புக்காக. ஸோ படத்தில் பார்த்திங்கன்னா இருளர் மக்களோட கதைன்றதுனால இந்த படத்தில் நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ரொம்ப ஃபேராக இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாரையுமே டஸ்கி லுக்கில் காட்டணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்ததுக்காக ப்ரொடியூசர் சார் அவர்கள், குமரகுரு சார், தேவராஜ் சார் அண்ட் சிவலிங்கம் சார் எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
டைரக்டர் சாருக்கும் என்னோட ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஹீரோ விக்னேஷ் அவர்களுக்கு என்னுடைய நன்றி. அவர் வந்து ரொம்ப சிம்பிளாக இருப்பார் ஷூட்டிங் ஸ்பாட்டில், ஹீரோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க. ஹீரோயின் வரல, சோனி வந்து ஷீ இஸ் வெரி ஸ்வீட் கேர்ள், அவங்களுக்கு என்னோட நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் படத்தில் ஒர்க் பண்ண கேமராமேன் சார், இவரை மாதிரி நான் பார்த்ததே இல்லை, ரொம்ப ரொம்ப அமைதியாக இருப்பார் ஷூட்டிங் ஸ்பாட்டில். அப்புறம் பேரர் சார், அவரை வந்து எனக்கு சின்ன வயசில் ரொம்ப பிடிக்கும். திருப்பாச்சி சிவகாசி படம் நான் நிறையா வாட்டி பார்த்துருக்கேன் தேட்டர்ஸில். ஸ்க்ரீனில் பார்த்தவருக்கு நான் ஃப்யூச்சரில் மேக்கப் பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லை. நான் மேக்கப் பண்ணும்போது கூட சொன்னேன், இதெல்லாம் எனக்கு வந்து ஒரு ட்ரீம் மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. படம் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணி கடகடன்னு ஃபாஸ்ட்டாக முடிச்சிட்டாங்க, எப்படி முடிஞ்சுன்னே தெரியல. அப்புறம் படத்தில் பார்த்திங்கன்னா நிறையா ஃபைட்டு ஆக்ஷன் சீன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதில் வந்து நிறைய ப்ராஸ்தட்டிக் மேக்கப்பில் எனக்கு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. படத்தில் நடித்த மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. நல்ல ஒரு அனுபவமாக இருந்தது. திரும்ப ப்ரொடியூசர் சார், அவங்க சொல்லணும், ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அவங்க வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏதாவது வேணும் அப்படின்னா உடனே பண்ணி கொடுப்பாங்க. ப்ரொடியூசர் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க. ஸோ இந்த படம் வெற்றி பெறணும்னு நான் கடவுளை ப்ரே பண்ணிக்கிறேன். இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்ததுக்காக நான் ரொம்ப நன்றி திரும்பவும் தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரியே எங்கள் கம்யூனிட்டி மக்கள் நிறைய பேர் இப்போது படத்தில் நடிக்கிறாங்க, டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணுறாங்க. இன்னும் நிறைய பேர் வரணும், நிறைய பேருக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. வந்து இருக்குது, அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயத்த வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு உண்டான இசையமைப்பாளர்கள்லாம் வரும்போது கொடுத்துட்டே இருந்தாங்க. ஸோ அதில் ரொம்ப முக்கியமானவர் பார்க்கும்போது ஏஆர் ரஹ்மான் அவர்கள். அவர்களோட கைகோர்த்து புதுமையான இசை, வித்தியாசமான இசை, அதாவது இசை நம்ம ரசிக்கிறத தாண்டி அதை வைப் பண்ணணும் அப்படின்றது வந்து இவர்கிட்டேருந்து கற்றுக்கலான்னு நினைக்கிறேன். சார் அந்த ட்ரம் ஸ்டிக் எடுத்து அடிக்கிற விதத்தில் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கரமாக இருக்கும். அந்த மாதிரி இசையில் நம்மளை வந்து நினைய வைக்கக்கூடியவர் ரம் சிவமணி அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். மாதா பிதா குரு தெய்வம். டைரக்டர் ப்ரொடியூசர் சார் வந்து அவங்க தாயை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப டச்சிங்காக இருந்தது எனக்கு. ஏன்னா எனக்கு அம்மானா ரொம்ப உயிர். அந்த 9 மாதம் அவங்க வயிற்றுக்குள்ளேயே நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அவங்களுடைய இதய துடிப்பு தான் எனக்கு ஃபஸ்ட்டு கிளிக் ட்ராக்கு, ட்ரம் பீட் எல்லாமே. சென்ட்ரல் இந்த ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர், மியூசிக் டைரக்டர்ஸ், என்டையர் க்ரூ அவங்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்கள். அதே போல் ப்ரெஸ், மீடியா பீப்புள், குணா அவர் சொன்னார் இல்லைங்களா, குணா சார் சொன்னார் இல்லைங்களா, அந்த மாதிரி கரெக்டாக இது பண்ணுங்கள். யாரையும் வந்து கஷ்டப்படுத்தி நல்லா வாழ முடியாது யாரும். ஒருத்தரை கஷ்டப்படுத்துட்டிங்கன்னா அந்த கஷ்டம் உங்களுக்கு வரும் டெஃபினட்டாக. அது வந்து மிரர். எதுக்கு மிரரை வந்து வீட்டுக்கு என்ட்ரன்ஸில் இருக்க சொல்கிறாங்கன்னா ஒரு நல்ல இது, அது ரிஃப்ளெக்ஷன். ஸோ இந்த படம் என்டையர் டீம் இலா வந்து நமோ நாராயணி அவர் வந்து பெரிய பிளெஸ்ஸிங். அந்த அம்மா அவங்களுடைய ஆசீர்வாதத்தில் அவர் வளர்ந்து அங்கே இருந்தவர். அவருடைய அண்ணன் வந்து மணிமொழி அண்ணன் எனக்கு டியூஷன், எனக்கு பியானோ கற்றுக் கொடுப்பார். நான் பாம்பே மூவ் ஆனதுக்கப்புறம் அந்த இது அப்படி கட் ஆகிடுச்சு. இந்த சென்ட்ரல் உடனே இந்த ஸ்டேஷன் பார்த்த உடனே எனக்கு, நான் சின்ன வயசில் ஒரு 1975 என்னுடைய ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங் சொந்தங்கள் வாழ்கன்னு ஒரு படம் ஜெய்சங்கர் அங்கிள் லைக் பண்ணது. கேபி மகாதேவன் சார், புகழேந்தி சார் அவங்க இசையமைப்பில். எப்பாவுக்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆச்சு, நான் சப்ஸ்டியூட்டாக போனேன். அப்படி போகும்போதெல்லாம் அப்போதுலேருந்தே எனக்கு மியூசிக் டைரக்டர் சொல்லிட்டாங்க, அப்பா கிட்ட சிவமணியை வரட்டும் கூட வந்து வாசிக்கிட்டோன்னு, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே வாசிக்கும் போது அங்கங்கே அப்படியே பாலு சார், என்னுடைய காட்ஃபாதர் திரு எஸ்பி பாலசுப்ரமணிய அண்ணன் வந்து அவர் என்னுடைய டேலண்ட்டை பார்த்துட்டு, மிஸ்டர் ஆனந்தன், ஐ எம் டேக்கிங் யுவர் சன் இன் மை ரோட் ஷோஸ். அப்படியே நான் எல்லாரும் பாலு எஸ்பி பாலசுப்ரமணியன்ற மாதிரி, எஸ்பி பாலசுப்ரமணியன்ற மாதிரியும் ஃபஸ்ட்டு எம்எஸ்வி சார், அப்புறம் ராஜா அண்ணன் எல்லோரும் கூப்பிட்டுன்னு போவாங்க. அப்போ நான் இங்கே ரெக்கார்டிங் 2 to 9 வாசித்துட்டு இங்கேருந்து பஸ் எடுத்து பார்க் லிபர்ட்டி தியேட்டருக்கு வந்து, லிபர்ட்டிலேருந்து ஸ்டேஷன் அந்த எலக்ட்ரிக் ட்ரெயின் எடுத்து சென்ட்ரல் வருவேன் நான்.
சென்ட்ரலில் இருந்து ஒரு ரிக்ஷா பிடிச்சி நேராக மூலக்கொத்தலம் என்னுடைய ஏரியா, நான் வளர்ந்த இடம் பேசன் பிரிட்ஜ், அதில் ரிக்ஷாவில் போயிடுவேன் நான். டெய்லி ராத்திரியில் சென்ட்ரல் ஸ்டேஷன் தான் க்ராஸ் பண்ணுறது. அதே போல் பாலனா கச்சேரி வாசிக்கும்போது சென்ட்ரல் ஸ்டேஷன்லேயே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வச்சுட்டு வீட்டுக்கு போய் துணி மாற்றி உடனே நாங்கள் வேறு ஊருக்கு கிளம்புவோம். அந்த மாதிரியான ஒரு இது இன்றைக்கி அந்த சென்ட்ரல்னு பார்த்தோன்னே ரொம்ப டச்சிங், மறக்க முடியாது. எல்லாருக்குமே அது ஒரு சென்ட்ரல் அது. ஸோ இங்கே வந்திருக்கும் பெரியவர்கள் எல்லாருக்கும், அண்ணன் உதயகுமார் அண்ணன் எல்லோரும், இதே போல் சார் அண்ட் என்னுடைய வாழ்த்துக்கள். இல்லை, you done a very good composition, very touching, and the songs எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. God bless, all the best, and நன்றி, வணக்கம். ஆனால் எனக்கு பேச தெரியாது, ஒன்லி இதுதான் தெரியும். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நாங்களே கேட்கணும் அப்படின்ட்டு நினச்சிட்டே இருந்தோம், பட் எங்களுக்காக நீங்கள் செஞ்சு காமிச்சிட்டீங்க. ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச். ரிலீஸ் ஆகும் 4 பாடல்கள் பாருங்க, அது பேசும் அப்படின்ட்டு சார் முடிச்சுக்கிட்டார் போல இருக்கு. நன்றி. அடுத்ததா படத்துடைய ஹீரோ, சின்ன குழந்தையா நம்ம வந்து பார்த்து என்ஜாய் பண்ணோம். தம்பி வந்து வளர்ந்து இப்போ ஒரு ஹீரோவாக வந்து முதன்மையான கதாபாத்திரத்தில் வந்து முன்னிருந்து பண்ணியிருக்காரு. தொடர்ந்து பல படங்களில் ஹீரோவாக வலம் வரணும். நிறைய சைல்டு ஆர்டிஸ்ட் பார்த்திங்கன்னா சில நாள் கழிச்சு பெரியவங்களான பிறகு படங்கள் பண்ணுறதில்ல, வேறு காரணங்கள், வேறு ப்ரொஃபஷன் போயிடுறாங்க. பட் கலை மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆர்வம் புரியுது, நீங்கள் கலையை விடலை, ஸோ கலையும் உங்களை விடாது அப்படின்ட்டு உங்களை வாழ்த்துறோம். விக்னேஷ் அவர்களை, கதாநாயகன் விக்னேஷ் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நிறையலாம் பேச விரும்பலை, நான் நிறைய பேர் நிறைய டைம் எடுத்துட்டாங்க. ஸோ நானும் நிறைய பேசி உங்களை டயர்டாக்க விரும்பலை, ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் மீடியா, எங்கள் படத்தை சப்போர்ட் பண்ணுறதுக்காக இவ்வளோ நேரம் பொறுமையாக வெயிட் பண்ணி எங்களை கவர் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. சாரி, ஓகே, சென்ட்ரல்லேருந்து ஆரம்பிக்கிறேன். நான் பிறந்ததுலேருந்து சென்னை தான். ஸோ எனக்கு சென்ட்ரல் ரொம்ப முக்கியம். இந்த படமும் அப்படி தான், ரொம்ப முக்கியமான ஒரு படம். அண்ட் பாரதி பிரதர் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த கதையை என்கிட்ட சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் நடுவில் ஒரு 2 வருஷம் காணாமல் போயிட்டார். சொல்லிவிட்டு எங்கே போனார்னு தெரில. மறுபடியும் ஃபோன் பண்ணி, நான் உங்ககிட்ட ஒரு நாள் கதை சொன்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டார். நீங்கள் யார் பிரதர் அப்படின்னு நான் கேட்டேன். நான் பொய்யெல்லாம் சொல்ல விரும்பலை, ஏன்னா எனக்கு பிடிக்காது. அதனால் யார் பிரதர் அப்படின்னு கேட்டேன். நான் தான் பாரதி. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட கதை சொன்னேன், என்ன கதை சொன்னீங்க கேட்டேன். அப்போ இந்த சென்ட்ரல் அப்படின்ட்டு ஒரு லைன் தான் சொன்னார். ஸோ எனக்கு உடனே ஞாபகம் வந்துருச்சு. ஸோ அந்தளவுக்கு எனக்கு இந்த கதை பிடிச்சிருந்தது. ஸோ படத்தில் ஒர்க் பண்ணும்போது நிறைய கஷ்டம் கொடுத்தாங்க. அதெல்லாம் சொன்னால் என்ன நினைப்பாங்கன்னு தெரில. சொல்ல மாட்டேன் சார், ப்ரொடியூசர் சார், அதெல்லாம் சொல்ல மாட்டேன். ப்ரொடியூசர் பற்றி சொல்லிடுறேன். அவர் இப்போ தான் அதிகமாக பேசியிருக்காரு. ஏன்னா நாங்கள் ஸ்பாட்டில் போயிட்டுலாம் கேட்கும் போது ஓகே விக்னேஷ், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை, இப்போ தான் பேசியிருக்காரு. பரவாயில்ல சார், உங்கள் படத்துக்காக இன்றைக்கி நீங்கள் பேசியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐயா, நீங்களும் ஐயா, வாழ்த்துக்கள் ஐயா, பேசியிருக்கீங்க, வாழ்த்துக்கள் ஐயா. அண்டு பேரரசு சார், சார் திருப்பாச்சி படம்னு நினைக்கிறேன் சார். விஜய் சார் அந்த மூஞ்சில் சந்தனம்லாம் போட்டுட்டு அப்படி ஆரம்பித்தவன் தான் நானும். அப்போ சந்தனம் போட ஆரம்பித்தேன். இப்பவும் போடும்போதுலாம் பேக்ரவுண்டில் அந்த பிஜிஎம் ஓடும். அப்படி ஆரம்பித்தேன், அந்த பிஜிஎம் ஓடும். ஸோ அவர் கூட நான் நடிக்கிறேன் அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சார் பாதியில் தான் அந்த ஃபர்ஸ்ட் ஷெடியூல் முடிச்சிட்டோம். சார் பாதியில் வரனா அப்போ சொல்லவே மாட்டாருங்க எதுவுமே டேரக்டர், யார் உள்ள வர. இப்போ ட்ரெய்லர்லாம் நான் உங்களை மாரி பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு எதுவுமே காட்டலை, எதுவுமே பண்ணலை. அதுமாதிரி அவரோட ஸ்டேட்டஸ் பார்த்து தான் சார் தெரிஞ்சுக்கிட்டேன் உங்களை மீட் பண்ணது.
ஆமாம் சார், எதுவுமே சொல்ல மாட்டேறாங்க சார். கேட்டால் என்ன ஹீரோன்றாங்க, எனக்கே தெரிய மாட்டேங்குது. என்கிட்டயே சொல்லாமலே எல்லாமே பண்ணிடுறாங்க. எனிவே அதுவும் சர்ப்ரைஸாக தான் இருக்குது. ஓகே, சப்போர்ட் பண்ணுங்கள். அண்டு ஒவ்வொருத்தராக சொல்ல டைம் ஆகிடும், அதனால் நான் ஷார்ட்டாகவே முடிச்சுக்கிறேன். படத்தில் நடித்த எல்லாருக்குமே நன்றி, படத்துக்கு சப்போர்ட் பண்ண போகிற எல்லாருக்குமே நன்றி. அண்ட் இன்னும் சப்போர்ட் கொடுங்க. மனநிறைவு. தேங்க்யூ. வாழ்த்துக்கள் மென்மேலும் வளர. அடுத்ததாக ஒரு முக்கியமான சீஃப் கெஸ்ட்டாக வந்து பேச போகிறாரு. நான் முன்னாடியே பாரதி சிவலிங்கம் அவர்கள் கேப்டன் ஆஃப் த ஷிப், ஒரு பெரிய கைத்தட்டல் வந்து நம்ம கொடுத்து அறிமுக இயக்குனராக களமிறங்கக்கூடிய பாரதி சிவலிங்கம் அவர்களை பேசுமாறு அழைக்கிறோம். இங்கே வருகை தந்துள்ள பத்திரிகையாளர்களுக்கு நன்றி. மேடையில் அமர்ந்துள்ள திரை ஜாம்பவான்கள் அனைவருக்கும் நன்றி. பத்திரிகையாளர்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக காத்துட்ருக்கிறது தெரியுது. நானும் ஒரு மீடியாக்காரன் தான். எனக்கு எப்போ போயிட்டு கார்டை எடிட்டர் டேபிளில் வைப்போன்னு சொல்லிட்டு காத்துட்ருக்குறது எனக்கு தெரியுது. நானும் சேனல் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அங்கேருந்து அங்கே வந்திருக்கேன். அதனால் அவங்களோட வழி எனக்கு நல்லா தெரியுது. ஸோ எங்களுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மீடியாலேருந்து ஒருத்தன் படம் பண்ண வந்திருக்கேன், எனக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நேற்று நைட்டு கூட ஒரு மீடியா சார்ந்த நபர் வேறு ஒரு சேனலில் ஒர்க் பண்ணுறவர், நானும் இப்போ ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன், ரிசைன் பண்ணல. அவர் சொல்கிறாரு, இப்போ நீங்கள் படம் பண்ணிடும் போது எங்களுக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு, சீக்கிரம் நாங்களும் ஒரு படம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் வந்திருக்கு. அவரும் ஒரு பத்திரிகையாளர் தான், ஒரு சேனலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஃபஸ்ட்டு சென்ட்ரல், நான் வேற ஒரு கதையை தூக்கிட்டு அலைஞ்சிட்டு இருந்தேன், ஆப்ரகாம் லிங்கன்னு சொல்லிட்டு. அட்டகத்தி தினேஷுக்கு ஓகே பண்ணி வச்சுட்டு ஏறாத ப்ரொடக்ஷன் கம்பெனியில் எல்லா கம்பெனியும் ஏறி இறங்காச்சு. அவருக்கு என்ன பிஸ்னஸ் இருக்குது, இவருக்கு என்ன பிஸ்னஸ் இருக்குது, நிறைய போயிட்டு இருந்துச்சு. ஒரு விரக்தியில் உட்காந்துட்டு இருக்கும்போது திடீர்னு சென்ட்ரல் கதையை வந்து நம்ம ப்ரொடியூசர் தமிழ் சிவலிங்கம் ஐயாட்ட சொன்னேன். சரிங்க, இதை நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குமரகுரு சார்ட்ட அறிமுகப்படுத்தினார். அவங்கள்ட்ட கதை சொன்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் கதை எழுதி கரெக்ஷன் சொல்லி அவங்களோட கரெக்ஷன் சொன்னாங்க. ஒரு வழியாக கதையை முடிச்சு ஆஃபீஸ் போட்டு கொடுத்து நல்லபடியாக ஆரம்பித்து வச்சாங்க. நல்லபடியாக போணுச்சு. ஹீரோவுக்கு நிறைய ஆடிஷன் பண்ண வேறு ஆப்ஷன் போணுச்சு. கடைசியில் காக்கா முட்டை விக்னேஷ் வந்து அதில் உட்காந்தார். ரொம்ப ஒரு படத்தில் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. எளிமையான ஒரு மனிதர். எங்கள் படத்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காரு. நடிப்பை பற்றி சொல்லணும்னா அவர் காக்கா மூட்டையிலே வந்து மணிகண்டன் சார் வந்து நல்லா வேலை வாங்கியிருப்பார். நடிப்பை பற்றி குறை சொல்லவே முடியாது. அவ்வளோ கரெக்டாக மீட்ரு கரெக்டாக ஒரு காட்சிகளுக்கும் மீட்ரு கரெக்டாக மெயின்டைன் பண்ணி அழகாக நடிச்சிருக்காரு. அவருக்கு வாழ்த்துக்கள் ஃபஸ்ட்டு இந்த படத்துக்கு. நெக்ஸ்ட்டு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு சோறு போட்டு காப்பாற்றி இவ்வளோ தூரம் என்னை வாழ வச்ச ராஜ் தொலைக்காட்சி நிர்வாகத்துக்கும் ராஜ் டிவிக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி. ராஜ் டிவி ரவி சாருக்கு மிகப்பெரிய நன்றி. நான் இங்கே நின்றுட்டு இருக்கேன், சோறு திங்கிறேன், வீட்டில் நல்லா இருக்கேன்னா ராஜ் டிவி தான் காரணம். ஏன்னா விரக்தியில் கதை சொல்ல நிற்கும் போது என்னை கூப்பிட்டு வேலை கொடுத்து ப்ரோக்ராம் டைரக்டர் ஆக்கி நல்ல சம்பளம் கொடுத்து என்னை காப்பாற்றின ராஜ் டிவிக்கு முக்கிய நன்றி. ஒரு நன்றியோடு தான் இதை சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ப்ரொடியூசர்ஸ் குமரகுரு சார், தமிழ் சிவலிங்கம் ஐயா, விஆபிஎன் தேவராஜ் அவர்கள் 3 பேரும் அந்த கதைக்கு சப்போர்ட் பண்ணது கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அவ்வளோ கஷ்டப்பட்டு நெருக்கடிகள் கடந்து ஒவ்வொரு டேவும் ஷூட் போகிறதுக்குள்ள அவங்க கையில் காசே இருக்காது. எப்படியோ ரெடியாக அன்றைக்கி ஒரு நாள் ஷூட்டை முடிக்கிறதுக்குள்ளே எங்கள் உயிரே போயிடும். அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அதை பார்த்து நானும் எனக்கு கஷ்டமாக இருக்கு, என்னடா இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருப்போம். அதெல்லாம் கடந்து நாங்கள் கேட்குறதெல்லாம் கொடுத்து படத்தை முடிகிறதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தாங்க. சரி, ஃபஸ்ட்டு ஷெடியூல் முடிச்சிட்டோம் படத்தை. செகண்ட் ஷெடியூல் போகும்போது சிட்டி, அதில் ஒவ்வொரு கேரக்டராக சூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்புறம் தான் பேரரசு சார், இந்த கேரக்டருக்குள்ளே அவர் வந்ததெல்லாம் பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம். அவர் உள்ளே வந்தது நிறைய ஆப்ஷனில் யோசிச்சுட்டே இருந்தோம். திடீர்னு ஒரு அண்ணன் குணா அண்ணன் வந்து ஒரு ஆப்ஷன் சொன்னார், பேரரசு சார் போட்டால் சூப்பராக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. சரி ஓகே யோசிச்சிட்டோம். ஓகே, மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் இயக்குனர் அவரெல்லாம் போய் அவர் பக்கத்தில் நம்ம ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தோம். அவர் நேரில் வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சுது அவர் எவ்வளோ எளிமையான மனிதர், அவர் ஏன் அந்த உயரத்தில் இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுது. எங்கள் கூட ஜாலியாக மிங்கிலாகி பாரதி என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஜாலியாக இறங்கி சூப்பராக ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு. டைரக்ஷன்லையும் எங்களுக்கு நிறைய ஒர்க் பண்ணார், வந்து சூப்பராக ஒர்க் பண்ணி கொடுத்தாரு, உண்மையை சொல்லிடுறேன். அப்புறம் வந்து KS ரவிக்குமார் சாருக்கு, மரியாதைக்குரிய திரு இயக்குனர் KS ரவிக்குமார் சார் வந்து எங்களுக்கு வாழ்த்தி சென்ற அவருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். 2 வந்து சோனி வந்து இங்கே வந்து வரல, அதனால் ஏதோ ஒர்க்கில் மாட்டிக்கிறதுனால வர முடியல. 2 வந்து அடுத்து வந்து எடிட்டர், படத்தை நல்லபடியாக டைமுக்கு எடிட் பண்ணி கொடுத்தாரு. கேமராமேன் ரொம்ப ஹம்பிளாக தினைக்கும் உங்களை கேட்ட மாதிரி ஷார்ட்ஸ் தினைக்கும் பொறுமையாக நின்று எடுத்து கொடுத்தாரு, அவருக்கு நன்றி. ஒவ்வொரு கேரக்டரும் சூஸ் பண்ணும்போது ரொம்ப பார்த்து சூஸ் பண்ணோம். இந்த
ஹீரோ கதாபாத்திரத்துக்கு அப்பா கேரக்டர் நாங்கள் நிறைய நோன் பேஸாக தேடிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வேண்டாம், கொஞ்சம் புதுமுகமாக 1-2 படம் பண்ண ஆர்டிஸ்டாக செலக்ட் பண்ணும்போது யோசிக்கும் போது ராஜா பார்த்தோம், மேதகு படத்தில் பார்த்தோம். அவரை தூக்கி போடலாம், கரெக்டாக இருக்குன்னு சொல்லி யோசிச்சு அவரும் அவரோட கதாபாத்திரத்தை நல்லா பண்ணியிருக்காரு. ஆர்வி உதயகுமார் சார் வந்து வாழ்த்துனதுக்கு மிகப்பெரிய நன்றி. எங்களுக்காகலாம் இல்லை, சாரோட பேரரசு சாரோட அன்புக்காகவோ அவங்களோட இதுக்காக தான் வந்திருக்காங்க. எங்களுக்காகலாம் யாருமே இல்லை, ஒரே ஆள் பேரரசு சாருக்காக மட்டும்தான் எல்லாரும் வந்தாங்க. பெரிய ஆளுங்க எல்லாருமே வந்தது அவரால் தான். பத்திரிகையிலேருந்து மீடியாவுக்குள்ள ஒரு இயக்குனர் வர்றது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல். ஏன்னா அங்கே உட்காந்துருக்க எல்லாரும் நான் தான், நீங்கள் எல்லாருமே நான் தான். உங்களிலேருந்து ஒரு இயக்குனர் வருது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ நெருக்கடிகள், அவ்வளோ பிரச்சனை, சர்வியல் பண்ணுறது அவ்வளோ பெரிய பிரச்சனை. ஒரு இயக்குனராக ஒரு கதை பண்ணி டைரக்ட் பண்ணி படம் வெளில வரதுக்குள்ளே அவ்வளோ போராட்டங்கள், அவ்வளோ கஷ்டங்கள், அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது உள்ளார. ஏன்னா மீடியாக்குள்ளே இருந்ததுனால தப்பிச்சேன். மாதம் சம்பளம் வந்து சர்வியல் பண்ணி ஃபேமிலி ஓட்டுறதுக்கு நல்லவேளை தப்பிச்சேன். ஒரே ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து ஒர்க் பண்ணியிருந்தேன்னா சர்வியல் பண்ண முடியாது. வீட்டில் அம்மா அசிங்கப்படுத்துவாங்க, சம்பாரிச்சு மாதம் காசு பண்ணலாம், ஊர் நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. இன்னொன்று எங்கள் பேரண்ட்ஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. பக்கத்தில் இருக்கவங்களாம் எல்லாம் சொல்லும்போது நல்லா படிச்சிருக்கான், 2 டிகிரி முடிச்சிருக்கான், ஸ்கூலில் டீச்சராக போகலாம், எதுக்கு இந்த தொழிலில் தேவையில்லாமல் தேர்ந்தெடுத்து போய் மாட்டிக்கிட்டான் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் சேஃபாக போய் இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஒரு சேனலில் போய் ஜாயின் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 6-7 சேனலில் ஒர்க் பண்ணிட்டு கடைசியாக ராஜ் டிவி தான் என்னை காப்பாற்றுனுச்சு. வாழ்க்கையை மாற்றினது ராஜ் டிவி தான் என்னை மாற்றினுச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு வந்த வாய்ப்பு தான் அந்த படம். இந்த படம் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு திருப்தி. அப்போ ஒரு படம் பண்ணிட்டோன்னு ஒரு திருப்தி. இந்த திருப்திக்கு காரணம் 3 ப்ரொடியூசர்ஸ் தான். ஒன்று குமரகுரு சார், தமிழ் சிவலிங்கம் சார், வியாபியன் தேவராஜ் சார். 3 பேருக்கும் என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகள். இதில் நடித்த தர்ஷன், ஆனந்த், கயல் எல்லாத்துக்கும் என்னோட மிகப்பெரிய நன்றி. பேர் விட்டு சுபா சாருக்கு ரொம்ப நன்றி. கூக்கா பாவலன் சாருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா ஃபர்ஸ்ட் லுக்கை எழுச்சி தமிழை ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவர் தான் ஹெல்ப் பண்ணார். அவர் நடிக்கவே வேணாம்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டு இருந்தார். தூக்கி நடிக்க வச்சோம், உள்ள நடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 நாள் அவரை தூக்கி உள்ள நடிக்க வச்சோம். அவரோட பாட்டு நல்லா பண்ணியிருக்காரு. இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண அவங்க எல்லாருக்கும் நன்றி. நிறைய பேசலாம்னு யோசிச்சு வச்சுருந்தா எல்லாத்தையும் பேசி காலி பண்ணிட்டீங்க. பேரரசு சாரை என்ன சொல்கிறது எனக்கே தெரில. அவ்வளோ எளிமையான மனிதர்கள். எங்கள் கூட வந்து அவர் நின்னதெல்லாம் நான் நினச்சி கூட பார்க்கல. அப்படின்னா வெளியில் சொல்லியிருக்காங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டான டேரக்டர், வேறு மாதிரி இருப்பார் அப்படிலாம் சொன்னாங்க. நான் கேட்டேன், நிறைய வெளியில் விசாரித்தேன், சொன்னாங்க. நான் வந்ததுக்கப்புறம் தெரியுது அவர் மாதிரி ஒரு ஆள் இல்லை, எளிமையான மனிதரே இல்லை. நேற்று ஒரு தடவை பேசிகிட்டு இருக்கும்போது மெடிக்கல் ஷாப்பில் கடைக்கு போகிறேன். அவர் பேரரசு சாரை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். அங்கே மெடிக்கல் ஷாப்பில் டிவியில் திருப்பாச்சி படம் ஓடுது நேற்று சன் டிவியில். அவர் எங்களுக்கு கிடைச்சது ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். இந்த படத்தில் நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுத்தாரு. அடுத்தடுத்து வேறு இதில் நாங்கள் அவரோட சேர்ந்து பயணிக்கணும்னு ஆசைப்பட்றோம். மியூசிக் டைரக்டர் இலா அவருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு மிகப்பெரிய நன்றி. அடுத்து சென்ட்ரலை பற்றி பேசுவோம். 12th லீவில் நான் உண்மையாகவே வந்து லீவில் வந்து சென்னை குடும்ப கஷ்டம் காரணமாக வந்து சென்னைக்கு வந்தேன். சென்ட்ரலில் அவங்க ஒரு இடத்துல ஒர்க் பண்ணேன். அதில் கிடைச்ச அனுபவங்களை வச்சு தான் அந்த கதை ஒர்க் பண்ணி சின்ன சேஞ்சஸ் பண்ணி கமர்ஷியலான விஷயங்களை ஆட் பண்ணி இந்த படத்தை பண்ணோம். என்னோட பயோகிராஃபின்னு தேவராஜன் சொல்லிட்டு போயிட்டார். அதில் சில கமர்ஷியலான விஷயங்களும் எல்லாருக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி சில விஷயங்கள் வச்சு இந்த சென்ட்ரல் படம் உருவாகிருக்கு. கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிக்கணும்னு சொல்லிட்டு நம்புகிறோம். இந்த சென்ட்ரல் படத்துக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். பெரிய பெரிய படத்துக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி எங்களை மாதிரி எளிமையான மனிதர்களுக்கும் சப்போர்ட் பண்ணால் தான் அடுத்தடுத்து என்ன மாதிரி அங்கே உட்காந்துருக்க ஒருத்தரும் தீக்கிற அந்த ஃபீல்டுக்குள்ளே ஒரு இயக்குனராக வர முடியும். நீங்கள் தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். யாராவது பேரை மறந்து தான் மன்னிச்சிருங்க. தாஜ்னு சாருக்கு ஒரு பெரிய நன்றி. எங்களுக்காக வந்து இவ்வளோ நேரம் ஒதுக்கி ஒர்க் பண்ணீங்க, பேசுனீங்க, 2 வார்த்தை பேசுனீங்க. ரொம்ப நன்றி சார். நிறைய பேசணும், ஒரு 1 ஹவராவது பேசலாம்னு நினச்சேன், முடியல. எல்லாருக்கும் நன்றி. தலைவணங்கி உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஸோ மச் சார். இந்திய